வணக்கங்க. இது அங்காளம்மன் சத்யா வீடியோ. அனைவருக்கும் இனிய இரவு வணக்கங்க. இந்த அம்மா கருவறை அம்மாங்க எவ்வளோ கோவமாக தெரியுறாங்க. அதே அம்மன் தாங்க. மஞ்சள் முகத்தில் எவ்வளோ அழகாக தெரியுறாங்க பாருங்கள். அதே சிலை தான். அலங்காரத்தை பண்ணும்பொழுது அந்த அம்மா எவ்வளோ சாந்த சுரூபியாக அழகாக தெரியுறா பாருங்கள். அங்காள பரமேஸ்வரியை பொறுத்த வரைக்குங்க ரொம்பவும் உக்ரமான தெய்வன்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தாங்க. ஆனால் அந்த அம்மா ரொம்பவும் பாசக்கார தெய்வம், வசியம் பண்ணுற தெய்வம். அதாவதுங்க, வசியம்னா என்ன பண்ணுவா அந்த ஆத்தான்னு நீங்கள் கேட்கலாம். ரொம்ப நிறைய பேர் பயப்படுவாங்க அந்த அம்மாவை வணங்க. ஆனால் நிறைய பேர் ரொம்பவும் லட்சக்கணக்கான மக்கள் அமாவாசையில் கூடுறாங்கன்னா அந்த அம்மா மேலே கொண்ட அதீத அன்பு, பாசம். அதோட ஒரு முறை நீங்கள் போயிட்டீங்கன்னா திரும்பி திரும்பி உங்களை வர வைப்பாங்க. அதாவது நீங்கள் ஒரு முறை போய் அந்த அம்மாவை அம்மான்னு வணங்கிட்டீங்கன்னா அவள் பிள்ளையாக ஏற்றுப்பா உங்களை. அதுக்கப்புறம் நீங்கள் அடுத்த அமாவாசைக்கு அந்த அம்மா போய் பார்க்கணுன்னு ஆசைப்படுவீங்க. இல்லை அமாவாசைக்கு போக முடியலன்னா கூட மற்ற நாட்களில் அதே மாதத்தில் மற்ற நாட்களில் போய் பார்த்துட்டு வந்துடணும் அந்த அம்மாவைன்னு நினைப்பீங்க. அப்படியே நீங்கள் வரலன்னு வச்சுங்களேன், உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்க யாருக்காவது ஏதாவது ஒரு பிரச்சனை கொடுத்துருவா அந்த அம்மா. பிளாக்மெயில் பண்ணுவாளோ அப்படின்றதுலாம் கிடையாதுங்க. என் பிள்ளை எப்படியாவது என்னை வந்து பார்த்துறாதா அப்படின்னு ஏங்குற தெய்வம் அந்த அம்மா. அப்படி நீங்கள் பதறிட்டு எப்படியும் அம்மானு ஓடுவீங்க இல்லைங்களா? மலையனூர் போயிட்டு வந்தீங்கன்னா அது சரியாக போயிடும். அது மாதிரி தான். ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனையை கொடுக்கும்போது அந்த அம்மா நம்ம பார்க்க ஓடுவோன்றது அந்த அம்மா அப்படி பண்ணுவா நம்மள. உண்மையிலேயே சொல்கிறேங்க. நான் வந்து சொல்கிறது இன்னும் இவங்க ரொம்ப சொல்கிற மாதிரி இருக்குது. அப்படிலாம் சாமி செய்யுமா? அப்படி ஒரு நம்மளை வர வைக்கிறதுக்கு அப்படிலாம் பண்ணுமா தெய்வம் அப்படின்னா, நீங்கள் மலையனூர் போகிறவங்கக்கிட்ட கேட்டு பாருங்கள், தெரியும். அவங்களால ஒரு மாதம் கூட அந்த அம்மா போய் பார்க்காம இருக்க முடியாது. அப்படியே இருந்தால் கூட திரும்பி எப்படியாவது எப்போ போய் அந்த அம்மாவை பார்ப்போன்றத ஏங்குவாங்க அவங்க. நீங்கள் மலையனூர் போகிறவங்களா இருந்தால் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் உண்மையாக நான் சொல்கிறதுன்னு.